திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. 68 ஆண்டுகால இந்திய சுதந்திரத்தின் சாதனை என்ன என்பதை பற்றி ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். செழித்து வளரக்கூடிய ஜனநாயகமா, மலிந்திருக்கக்கூடிய ஊழலா, வேகமான பொருளாதார வளர்ச்சியா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். 9% பேர் செழிக்கும் ஜனநாயகம் சுதந்திர இந்தியாவின் சாதனை என்று சொல்லியிருக்கிறார்கள். 80% பேர் மலிந்துவிட்ட ஊழல் என்று தங்கள் கவலையை தெரிவித்திருக்கிறார்கள். 11% பேர் வேகமான வளர்ச்சி என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. இப்போது அரங்கில் உள்ள பார்வையாளருடைய கேள்வி. பிஜேபி மேடம் அவர்களுக்கு வணக்கம் மேடம். வணக்கம். இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்தாலும் பெண்களுக்கு சரிவர சுதந்திரம் கிடைக்கவில்லை. நாளுக்கு நாள் பலாத்காரம், கற்பழிப்பு, திருட்டு, கொள்ளை இதுதான் நடைபெற்று வருகிறதே ஒழிய எந்த விதமான முன்னேற்றமும் கிடைக்கவில்லை. இரண்டாவதாக, தேர்தல் வரும்பொழுது சரிவர தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடப்பதில்லை. பணம் என்ற போர்வையில் தான் ஜனநாயகம் தேர்தல் நடைபெற்று வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை பத்தி முழுசா நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நம்ம நேர்விட பேசும் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சிரும். பட் ஆனாலும் கூட ஒரு விஷயம், பெண்களுக்கு எதிரான நிறைய குற்றங்கள் பத்தி சொல்றீங்க. பெண்களை ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது. இதுக்கு எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தின் மீதான பொறுப்புன்னு பார்க்காதீங்க. நம்ம வீட்டு பெண் குழந்தைங்களை நம்ம தைரியமா வளர்த்துவோம். தப்பு நடந்தா அதை குரல் கொடுத்து கேட்க சொல்லுவோம். நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களை ஆண் பெண்ணுன்னு வித்தியாசம் பார்க்காம முதல்ல நாம வளர்க்க ஆரம்பிப்போம். அங்கிருந்து மாற்றத்தை துவங்க முடியும். அடுத்த கேள்வி அருள்மொழி மேடம் அவர்களிடம். மேடம், இந்த இந்தியாவில் மக்கள் தொகையினுடைய அபாரமான வளர்ச்சி தான் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கா, இல்லைன்னா மக்கள் சக்தியை நம்மளுடைய அரசாங்கம் சரியாக பயன்படுத்தாததுல தோல்வி அடைஞ்சிருக்காங்களா? நீங்க ரெண்டாவது சொன்னதுதாங்க சரி. ஏன்னா நம்மளை விட அதிக மக்கள் தொகை உள்ள சீனாவுல அந்த பிரச்சனை இல்லை. அதனால எந்த காலத்திலயும் மக்கள் தொகை மட்டுமே பிரச்சனை இல்லை. நம்மளை விட குட்டி நாடான சிங்கப்பூர்லயும் அந்த பிரச்சனை இல்லை. அதனால இதுல அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள்ல தான் அந்த பிரச்சனை. நாம சுதந்திரத்தை எப்படி அந்நியர்கள்ட்ட இருந்து நாம வாங்கணும் அப்படின்னு சொல்றோமோ, இப்போ அந்நிய முதலீடுகள் தொடர்ந்து 20 ஆண்டுகளா இந்திய செல்வங்களை எல்லாம் நம்ம அந்நியர்களை வாங்க வாங்க எங்க செல்வத்துல நீங்க பங்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பாதுகாப்புத்துறை, LIC வரைக்கும் வந்துட்டாங்க. அதனால இதுல இருந்துதான் நம்ம மக்கள் தான் இனிமே நம்மள மீட்கணும்னு நான் சொல்றேன். நம்ம நிகழ்ச்சி நிறைவு பகுதியில் இருக்கிறோம். நாம பேசாத ஒரு விஷயத்த நேயர்கள் கவலையா தெரிவிச்சிருக்காங்க. சுதந்திர இந்தியால மலிந்து விட்டது ஊழல், அதுதான் நம்ம நாட்டினுடைய சாதனை அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான நேயர்கள் தங்களுடைய கவலையை பகிர்ந்திருக்கிறாங்க. 80% பேர், மிக அதிகமான எண்ணிக்கை. இப்ப நம்ம ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இந்திய சுதந்திரம், அதனுடைய 78வது ஆண்டு காலத்தை நம்ம பேசும்போதும் ஊழல் இந்தியாவினுடைய தடைக்கல்லா இருக்கு, சமூக ஜனநாயகம் இல்லாத சமூக அமைப்பு தான் நமக்கு இருக்கு, கூட்டாட்சி என்பது நமக்கு இன்னமும் சிக்கலாக இருக்கிறது, மாநில சுயாட்சிக்கு பிரச்சனை இருக்கு, ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இதே மாதிரி தான் இருக்கு, ஒரு வளர்ச்சியினுடைய பலன்கள் சாமானிய கடையனுக்கு கிடைக்கல, வளர்ச்சி என்பது நம்ம வல்லரசுன்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருப்போம், ஆனா ஏழை பணக்காரன் வேறுபாடுன்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்ற இதே கவலைகளை தான் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து பேசுவோமா, அல்லது வேறு ஏதேனும் நல்ல விஷயங்களை பேசுவோமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் இந்திய சுதந்திரத்தை பத்தி பேசும்போது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப பிரமாதமா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இப்ப நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டம். இப்ப ஆரம்பத்துல இருக்கிறனால நமக்கு அதோட முழு இம்பாக்ட் தெரியல. கண்டிப்பாக இதோட ரொம்ப செழிப்பா இருக்கும். குறிப்பா நான் ஒண்ணு சொல்றேன், பயோடெக்னாலஜில இந்தியா ரொம்ப பெரிய லெவல்ல முன்னேறும். அதுக்கு வேணுங்கிற ஆதார விஷயங்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. பல பல்கலைக்கழகம் நிறைய பேப்பர் எல்லாம் பாக்குறேன். 10 வருஷம் கழிச்சு பேசும்போது கண்டிப்பா இது ஒரு பெரிய சாதனை. தன்னுடைய பலவீனங்களை எல்லாம் உதறி விட்டு இந்தியா ஒரு வேகமான பாதைக்கு போகும், இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வந்துரும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க, ரெண்டும் சமமா போயிட்டே இருக்கும். நிறைய வெற்றிகள் காணுவோம், நிறைய தடைகள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கோம். பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, உத்தப்புறம்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது எங்கேயோ சமூக நீதியெல்லாம் போராடாத ஒரு மாநிலத்துல நடக்கல. சமூக நீதிக்காக போராட்டம் நடத்திய தமிழ்நாட்டில் பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி தொடர்ந்து நடந்து கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. உத்தப்புறம் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. அதனால இதெல்லாம் ஏதோ 10 வருஷத்துக்குள்ள போயிடும்னு நான் நம்பல. இந்த சிக்கல்கள் தொடர்ந்து வரும். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு பாப்பாப்பட்டியோ ஒரு கீரிப்பட்டியோ ஒரு உத்தப்புறமோ நடக்கும்போது
அந்த ஜாதி மக்களை தவிர்த்த மற்றவர்களும் இது தவறு அப்படிங்கிற ஒரு உணர்வு இந்த மாநிலம் முழுக்க இருக்கு. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் வந்து இது வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்ல முன் வந்திருக்காங்க. இந்த மனநிலை தான் வந்து நம்மள காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த மனநிலை மட்டுமே முழு மாற்றத்தை கொண்டு வந்துடுறது. அது வரத்துக்கு இன்னொரு 20-25 வருஷமா தான் ஆகும்னு எனக்கு தோணுது. 10 வருஷத்துக்கு இதுல நீங்க சொல்லக்கூடிய குறிப்பிட்ட இந்த விஷயங்களை தான் திருப்பி 10 வருஷம் கழிச்சு நாம உட்கார்ந்து பேசுவோமா அப்படின்னு கேட்டா நம்மளுக்கு வந்து இன்னைக்கான கேள்வி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்முடைய ஒரு வளர்ச்சியோ அல்லது வந்து இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப எட்ட முடியாத தூரத்துல அப்படின்னு எல்லாம் இல்ல. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது எல்லாத்துக்கும் போற மாதிரி இருக்கு. அரசியல் ரீதியான விஷயங்கள்ல நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி சமூக ஜனநாயகத்துல இதில் மக்களோட மனநிலையோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதால வேறு புதிதான சிக்கல்கள் கூட எழக்கூடும். ஆனா அந்தந்த நேரத்தில் வந்து அதுல இருந்து எப்படி சமூகம் தன்னை மீட்டெடுத்துக் கொள்கிறது, அதுல இருந்து எப்படி வெளியில வருது, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை அப்படிங்கறது எதை அளவீடாக வச்சு வருது அப்படிங்கறது எல்லாமே காலம் தான். நேயர்களோட கருத்துப்படி ஊழல் இந்தியா அப்படின்னு இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த தன்மை மாறிடும் இல்ல. நிச்சயமாக இன்று அரசியல் ரீதியாக குறிப்பா மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்ற இன்றைய சூழல் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை கவர்னன்ஸ் விஷயத்துல கொண்டு வரும். அதற்கு முன்னதாக உங்களோட அனுமதியோட நம்முடைய தியாகிகளுக்கு வணக்கங்களை செலுத்துவோம். நம்முடைய சுதந்திர திருநாளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஏழைகள் வந்து அளவுக்கு அதிகமாக சுரண்டப்படும் போது இப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆகையினால பொருளாதார நிலைங்கிறது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நோக்கி இழுத்துட்டு போகுங்கிறது உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜாதி மத பிரச்சனைகள்ல மீண்டும் பெரியாரிய அம்பேத்கரிய சிந்தனைகள் ரெண்டு பக்கத்திலையும் வடக்கும் தெற்குமாக இன்னும் வேகமாக எடுத்து செல்லப்படும் போது மற்ற அச்சுறுத்தல்களை நாம் எதிர்கொள்ள முடியும். இந்திய மக்களுடைய ஜனநாயக பண்புங்கிறது இந்த நாட்டை காப்பாத்துங்கிறது என்னுடைய நம்பிக்கை. உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. நேயர்களே, மற்றொரு நேர்பட பேசு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.